Which of the following relation is correct for degree of hydrolysis of ammonium acetate? Okay, first ammonium acetate எழுதிக்குமா CH3COO minus NH4 plus and then இது water கூட சேர்ந்து என்ன கொடுக்குது அப்படின்னா CH3COOH ஆவும் NH4OH ஆவும் மாறுது. இது என்னது ஒரு வீக் ஆசிட், இது என்னது ஒரு வீக் பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ராலைசிஸ் இதில் கேஹெச்ன்னு இருக்குல்ல, அது ஒரு ஹைட்ராலைசிஸ் கான்ஸ்டன்ட், அது நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் கேஏனா இந்த CH3COH வச்சு வரும், கேபினா இந்த அமோனியம் ஹைட்ராக்சி, ஏன்னா இது பேஸ் இது ஆசிட். இப்போ கேடபிள்யூனா என்னது, ஃபஸ்ட்டு கேடபிள்யூ போடுறேன். கேடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது H ப்ளஸ் இன்டூ OH மைனஸ், இதுதான் கேடபிள்யூ. ஏன் அப்படின்னா ஒரு H2O இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன தான் மாறும் அப்படின்னா H ப்ளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் தான் மாறும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் டிசோசியேஷன் இருக்காது, கொஞ்சம் H ப்ளஸ் கொஞ்சம் OH மைனஸ் இருக்கும். அதுதான் KW இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட். எப்போவுமே கேனாலே என்னது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னாலே ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் வந்து H ப்ளஸும் OH மைனஸும், ரியாக்டன்ட் வந்து H2. எப்போவுமே வாட்டரை நெக்லெக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா அது வந்து ஹை குவான்டிட்டியில் இருக்கும். இப்போ இது தெரிஞ்சிச்சு. அடுத்து கேக்கு என்னது நான் சொல்லியிருக்கேன், இந்த CH3COH யூஸ் பண்ணணும் அப்படி தானே. ஸோ CH3COH வந்து இதுவுமே கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது, ஏன்னா வீக் ஆசிட். ஸோ CH3COO மைனஸ் ப்ளஸ் என்னதாகும் H ப்ளஸ் ஆக மாறும். அதுக்கப்புறமா இப்போ கேஏ எப்படி எழுதலாம், CH3COO மைனஸ் அதுக்கப்புறமா H ப்ளஸ் டிவைடட் பை என்னது CH3COOH. இது வந்து கேஏக்குள்ள வேல்யூ. ஓகே, அடுத்து கேபி எழுதிக்கலாமா. ஸோ கேபிக்கு என்னது அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. அமோனியம் ஹைட்ராக்சைடும் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. ஸோ NH4 ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ் இருக்கும். ஓகே, ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு NH4 ப்ளஸ் அதுக்கப்புறமா OH மைனஸ் அண்ட் தென் இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். இப்போ இன்கேஸ் மறந்துட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, NH4OH. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் KW முடிச்சாச்சு. வேறு என்னெல்லாம் இருக்குது, KHன்னு ஒன்று இருக்குது. KHக்கு அப்போ போடணும்ல. ஸோ KHக்கு என்னென்னா இதுதான் இந்த முதல்ல எழுதணும்ல ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன், அதுதான் KHக்கு. ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது, CH3COOH, அதுக்கப்புறமா என்ன இருக்குது NH4OH இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது CH3COO மைனஸ் அண்ட் தென் NH4 ப்ளஸ் இருக்குது. ஸோ இது இப்போது நம்ம இந்த எல்லாத்தையும் ரிலேட் பண்ணணும். அப்படி தானே ரிலேட் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த H வந்து என்னது அப்படின்னா டிகிரி ஆஃப் ஹைட்ராலைசிஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன அப்படின்னா பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம இதை நான் திரும்ப எழுதிக்கிறேன். CH3COO minus NH4 plus and then water gives CH3COOH plus ammonium hydroxide. hydrolysis reaction எழுதியிருக்கேன். இப்போ இனிஷியலி இது வந்து எப்படி இருக்கும்னா கான்சன்ட்ரேஷன் 0 இருக்கும், இதெல்லாம் 0 ஐ மீன் C கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்புறம் இப்போ இனிஷியலி இதெல்லாம் 0, ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது, ரியாக்டன் மட்டும்தான் இருக்கும். லேட்டர் ஆன் என்ன ஆகும்னா கொஞ்சம் தான் டிசோசியேட் ஆகும், CH அமௌண்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, CH அமௌண்ட். ஸோ இங்கே CH ஆட் ஆகும், இங்கேயும் CH ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த H தான் என்னதுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த HCl அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக NaClலாம் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும், Na + Cl மைனஸ். பட் தென் இது மாதிரி இருக்கிற இந்த வீக் ஆசிட் வீக் பேஸ் இதுலேருந்து வர்ற சால்ட் எதுவுமே கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. ஸோ CH அமௌண்ட் வந்து டிசோசியேட் ஆகுது, அது அந்த சைடு வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வந்து CH3COO மைனஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்கும், அதே டைம் இதுவுமே இவ்வளோ அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதை நம்ம இப்போ வந்து KHன்னு போட்டு எழுதலாம். KH இஸ் ஈக்குவல் டு CH இன்டூ CH டிவைடட் பை என்ன ஆகும் C மைனஸ் CH இன்டூ C மைனஸ் CH. ஓகேவா? ஸோ காமனாக எடுத்திங்கன்னா C² H² கீழே வந்து C into 1 minus H and then C into 1 minus Hன்னு வரும். Cலாம் கேன்சல் ஆகும், மிச்சம் என்ன இருக்கும்னா H² divided by 1 minus H the whole squareன்னு இருக்கும். இதில் இந்த H வந்து degree of dissociation is very 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 low than 1.
அப்போ அது வந்து 1ல் இந்த ஒரு சின்ன வேல்யூ கம்மியானா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ கேஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆஃப் கேஹெச். அதுதான் நம்மளுக்கு இப்போது ஜென்ரலாக இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆஃப் கேஹெச். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஹெச். இந்த சிலாம் ஒன்றுமே இல்லை அப்படி தானே. ஸோ மற்ற இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ கேஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ கேஹெச் வந்து எப்படி வந்து இந்த கேஏ கேபி கூடலாம் ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னா, கேடபிள்யூ டிவைடட் பை கேஏ இன்ட்டு கேபி வந்து தான் கேஹெச்சாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா வீக் ஆசிட் வீக் பேஸ்க்குள்ளே இது நீங்கள் 4 இது படிச்சிருப்பீங்க அப்படி தானே. ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், அப்புறம் ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட். இது வந்து என்னென்னா வீக் ஆசிட் வீக் பேஸ், அதனால் அதுக்குள்ளது இதுதான் இருக்கும். நீங்கள் மெமரைஸ் பண்ணலைனாலும் இதை நீங்கள் போட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹெச் ப்ளஸ் அண்ட் தென் ஓஹெச் மைனஸ் கேடபிள்யூக்கு போட்டிருக்கேன். கேஏக்கு என்ன போடணும்? கேஏக்கு என்னது இருக்குது கீழே? CH3 COO மைனஸ் இருக்குது கேஏக்கு. அதுக்கப்புறம் ஹெச் ப்ளஸ் இருக்குது. கீழே CH3 COH இருக்குதுன்னா அதை நான் மேலே எழுதிக்கலாம்ல. CH3 COOH போட்டுட்டேன். ஓகே, அடுத்து கேபி என்ன இருக்குது? NH4 ப்ளஸ் இருக்குது. அப்புறமா OH மைனஸ் இருக்குது. கீழே என்ன இருக்குது? NH4OH இருக்குது. அதை நான் மேலே போட்டுக்கிறேன். NH4OH. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். தேவையானது H ப்ளஸ் OH மைனஸ் வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? இருக்காது. இப்போது நீங்கள் கிடைக்கிற ரிசல்ட் பாருங்கள், இதுதான் கிடைக்கும். CH3 COH NH4OH அதுக்கப்புறமா CH3 CO மைனஸ் அதுக்கப்புறம் NH. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் கேஹெச். இதில் கேஹெச் என்னது? கேடபிள்யூ டிவைடட் பை கேஏ இன்ட்டு கேபி. அதாவது எக்ஸ்னா ஹெச்ன்னு வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்படி தானே? இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.